அந்த டைனோசர்களை பாருங்கள் நண்பர்களே. இந்த டைனோசரை ஸ்கார்பியோஸ் ரெக்ஸ் போல பெரியதாக மாற்றுவோம். எனது டைனோசர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் எல்லாவற்றையும் சேதப்படுத்துவதற்கு முன்னால் இதை சரி செய்ய வேண்டும். நான் இங்கே மறைவேன். இது லோபோஸ்ட்ரோபியஸ். அவர் 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தார். இது மிக பழமையான இறைச்சி சாப்பிடும் டைனோசர்களில் ஒன்றாகும். அவரது எச்சங்கள் பிரான்சில் கண்டறியப்பட்டன. மீண்டும் செல்ல நேரம். நீங்கள் இப்போது மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். வாங்க போவோம். இப்போது 8 டைனோசர்கள் மட்டுமே மீதமுள்ள, சரியா? நான் டைனோசர்கள் ஒலி கேட்கின்றேன். வாவ், இது கார்னோடாரஸ். கார்னோடாரஸ்க்கு பெரிய கொம்புகள் மற்றும் கடிக்க வலிமையான இலகுரக தலை இருந்தது. கார்னோடாரஸ் மீண்டும் செல்ல நேரம். வாங்க போவோம். கண்டுபிடிக்க 7 டைனோசர்கள் மீதமுள்ளன. இது ஸ்கார்பியோஸ் ரெக்ஸ். ஆஹா, நெருக்கமாக பார்த்து விடுவோம். இது உருவாக்கப்பட்ட முதல் கலவை டைனோசர். மேலும் இது தானாகவே இனப்பெருக்கம் செய்ய முடியும். இது ஒரு மாற்றியடைந்தவை. இது 4 டைனோசர்களும் ஒரு மரத்து பல்லியும் கலந்தது. இது மிகவும் வேகமானது, ஆபத்தானது. மேலும் அதன் வாலில் விஷம் கொண்ட முட்கள் உள்ளன. அவன் என்னை பார்க்க கூடாது என்று நம்புகிறேன். மீண்டும் செல்லுவோம். உன் கள்ளக்கார ஸ்கார்பியோஸ் ரெக்ஸ். இந்த அறை மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இந்த சுவரை ஏறுவோம். அது என்ன? என் கையடக்க மந்திர தடியை எங்கே? என் மந்திர தடியை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஹெரேராசாரஸ். இது ஒரு இறைச்சி சாப்பிடும் டைனோசர். எனவே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிடித்தேன். இது நெருக்கமாக இருந்தது. இறுதியாக நீ ஒரு பொம்மையாகி விட்டாய். இங்கே தங்குங்கள். எங்கும் செல்ல வேண்டாம். இது பிரெஸ்டோசூச்சஸ். பிரெஸ்டோசூச்சஸ் முதலைகளுடன் தொடர்புடையது. பிரெஸ்டோசூச்சஸ் வலிமையான தாடைகளை பிடிக்க ஆழமான நீண்ட தலை கொண்டது. கடைசியாக நீங்கள் மீண்டும் ஒரு பொம்மையாகிவிட்டீர்கள். காத்திருங்கள், நான் எதையோ கேட்டேன். சென்று பார்ப்போம். இது ஈகானோடான். மீதமுள்ள 3 டைனோசர்களில் ஒன்று. ஈகானோடான் ஒரு தாவர உணவாளர். அவர் 2 கால்களில் அல்லது 4 கால்களில் நடக்க முடியும். சரி செல்லமே, வீட்டுக்கு செல்ல நேரம். இன்னும் எடுக்க போவோம். வாவ், இது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஒரு வண்டியை பிடிப்போம். என் மந்திரத்தடியை இங்கே வைக்கிறேன். வாங்க, பொருட்கள் வாங்க போவோம். முதலில் வாழைப்பழம். ஓ, பீச். எனக்கு பீச்சுகள் மிகவும் பிடிக்கும். ஆஹா, இது என்ன? அது என்ன? நீ அதை கேட்டாயா? நான் நினைக்கிறேன் அது ஒரு டைனோ. சென்று பார்ப்போம். இது ஸ்வான்ஹானோசாரஸ். நீங்கள் மீண்டும் ஒரு பொம்மையாக மாற வேண்டிய நேரம்.
காத்திருங்கள், என் மந்திர தடி எங்கே? இது ஆரம்பகால பெரிய துரோபா டைனோசர்களில் ஒன்று மற்றும் பண்டைய எச்சங்கள் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எனது மந்திரக்கோல் எங்கே? அது எங்கே? அது எங்கே? வெங்காயம், எனது மந்திரக்கோல் எங்கே என்று கேட்கவில்லையா? ஓ, நான் அதை மறந்துவிட்டேன். என் வண்டியில் விட்டுவிட்டேன். இது இங்கே இருக்கிறது. முட்டாள், உன்னை டைனோவின் பொம்மையாக மாற்ற வேண்டிய நேரம். நாம திரும்ப செல்வோம். இறுதியாக நான் இங்கு ஓய்வு எடுக்க முடியும். ஓ என் கடவுளே, ஐயோ, இதை பார்க்க முடியவில்லை. இது சார்கோசுசஸ் ஒரு மிகப்பெரிய பண்டைய முதலை நதிகள் மற்றும் ஏரிகளில் வாழ்ந்தது. மீன்களையும் டைனோசர்களையும் பிடிக்க சுமார் 100 பற்கள் இருந்தது. உன்னை திரும்ப அழைத்து செல்ல வேண்டிய நேரம். நாம் கடைசி ஒன்றை எடுத்து வருவோம். அவன் எங்கே? ஓ என் கடவுளே, இது டார்போசாரஸ். டார்போசாரஸ் டி-ரெக்ஸ் உடன் நெருக்கமாக தொடர்புடையது. அதன் பண்டைய எச்சங்கள் ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. இறுதியாக அனைத்து டைனோசர்களும் சேகரிக்கப்பட்டன. இதோ ஸ்பைடர்மேன், இது உன்னுடைய அறை. வாவ், இந்த சூப்பர் ஹீரோ வீடு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ பாருங்கள், இது ஒரு மந்திர குச்சி தானா? இல்லை, இது என் மந்திர குச்சி. இல்லை, அது எனது. ஓ உப்சி. அனைத்து சூப்பர் ஹீரோக்களும் போய்விட்டனர். ஆமாம், அவர்களை தேடலாம். வாவ், ஹல்க் இங்கே இருக்கிறான். ஓ இல்லை, ஹல்க் எல்லாவற்றையும் உடைக்கப் போகிறான். என் மந்திர குச்சியை கண்டுபிடிக்க வேண்டும். வாவ், இது கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா உண்மையில் துணிச்சலான சூப்பர் ஹீரோ. அவருக்கு இந்த அற்புதமான கவசம் உள்ளது. அதை அவர் ஃப்ரிஸ்பி போல எறிகிறார். அதை நீ பாத்தியா? ஐயோ, இதை நான் நிறுத்தணும். ஆம், நான் அதை பெற்றுவிட்டேன். ஆம், இது வேலை செய்கிறது. உன்னை மீண்டும் வைக்க நேரம். அலெக்ஸ், நான் மந்திர குச்சியை பெறலாமா? நான் ஒரு சூப்பர் ஹீரோவை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சரி, நான் தேடலை தொடர்கிறேன். இது ஈரோன் மேன். அவர் மிகவும் புத்திசாலி, மேலும் அவர் மிக அற்புதமான தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறார். ஈரோன் மேன் பறக்க முடியும், ஏனெனில் அவருக்கு லேசர்கள் மற்றும் ஜெட் என்ஜின்களுடன் சக்தி வாய்ந்த உடை உள்ளது. நான் உன்னை சுட முடியும், ஈரோன் மேன். ஓ மோசமானது, ஈரோன் மேன். உன்னை மீண்டும் பெறுவோம். முடிஞ்சது, அடுத்தது தேடுவோம். ஏய், இது என்ன? இது ஒரு சிலந்தி வலைதானா? இது ஸ்பைடர்மேன். அவர் மிகவும் வேகமாக இருக்கிறார். அவர் சுவர்களில் ஏறி வலைகளை சுடுகிறார். ஆனால் அவர் சிறிய சிக்கலில் சிக்கினார். நான் சிக்கி இருக்கிறேன். தயவு செய்து என்னை வலையிலிருந்து வெளியேற உதவுங்கள். சரி, நான் உனக்கு உதவுகிறேன். சரி ஸ்பைடர்மேன், வீட்டுக்கு செல்ல நேரம்.
செல்ல வேண்டும். எனக்கு இது தேவை. நன்றி. அங்க ஏதோ ஒலி கேக்குது. இது என்ன? ஓ, பேட்மேன். ஓ வாவ், என்ன ஒரு குழப்பம். பேட்மேன். வா பேட்மேன், இந்த குளியலறைக்கு நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய். வா, வெளியே வா. பேட்மேனின் சின்னம் ஒரு வௌவால். அவர் ஒரு குளிர்ச்சியான உடை அணிந்து நகரத்தை முழு இரவும் பாதுகாக்கிறார். உனக்கு ஒரு நல்ல இடம் தேடுவோம். சரியானது. அலெக்ஸ், நிறுத்து. என்ன தவறு? நான் என் ஸ்பைடர்மேன் காரை ஓட்ட விரும்புகிறேன். அலெக்ஸ், மறக்காதே, இன்னும் 2 சூப்பர் ஹீரோக்களை தேட வேண்டும். இங்கே மந்திர குச்சியை எடுத்துக்கொண்டு வெனமை கண்டுபிடி. அவர் எனக்கு மிகவும் பயமுறுத்துகிறார். அது வெனம். அவர் சுவர்களில் ஏற முடியும், மேலும் அவருக்கு மிகவும் நீண்ட கோடுகள் உள்ளன. வெனம் மிகவும் வலிமையானவர் மற்றும் கொஞ்சம் பயமுறுத்துகிறார், ஆனால் சில நேரங்களில் அவர் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிறார். மீண்டும் சில நேரம் வெனம். அவரை பிடித்தே. உன்னை பாரு, சிறிய குழந்தை வேணும். இப்போது நிச்சயமாக நாம் இறுதியாக விளையாடலாம். காற்று. அலெக்ஸ், ஒரு அறை இன்னும் காலியாக இருக்கிறது. ஓ இல்ல, நாங்க ஹல்க் பத்தி மறந்துட்டோம். ஓ ஆமாம், அவரை தேடுவோம். அத கேக்குறையா? அது அவன் என்ன நினைக்கிறேன். மறைந்து கொள். ஹல்க் ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட், ஆனா ரொம்ப நல்ல மனம் கொண்டவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் வழியில் உள்ள அனைத்தையும் நசுக்க முடியும். இதை நிறுத்தணும். அடடா, இது வேலை செய்யல. வாங்க, தயவு செய்து, நாங்கள் சிக்கிவிட்டோம். ஐயோ, இப்ப என்ன செய்வது? அடடா, அவன் வருகிறான். அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். ஏதாவது செய். அலெக்ஸ், அருமையான வேலை. அவனை மீண்டும் வைத்து விடுவோம். நாங்கள் லேண்டா எல்லாத்தையும் பெற்றோம். மீண்டும் இல்லை. அடடா, ஓடு. எனக்கு நம்முடைய டைனோசர் சேகரிப்புனவும் பிடிச்சது. ஸோ இது ரொம்ப அருமையா இருக்கு. மதிய உணவு நேரம். இண்டோமினஸ் ரெக்ஸ். நோம் நோம் நோம். சாப்பிட வேண்டிய நேரம். அலோசாரஸ். நோம் நோம் நோம். தாஷா, அலெக்ஸ், நமது ஸ்டேகோசாரஸ் இண்டோமினஸ் ரெக்ஸ் மற்றும் அலோசாரஸ் உடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. அதை பெரிதாக்க என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. என்ன? டைனோசர். டைனோசர். அடடா, நமது டைனோசர்கள் எங்கும் பரவி இருக்கின்றன. அவை வீட்டை அழிக்கும் முன் என் குச்சி மீண்டும் தேவை. அது ஸ்டேகோசாரஸ். ஸ்டேகோசாரஸின் பின்புறம் பெரிய எலும்பு தகடுகள் இருந்தன. ஆமாம், இது வேலை செய்கிறது. ஸ்டேகோசாரஸை அதன் இடத்துல வைக்கலாம். நான் ஒரு டைனோசரை கண்டுபிடித்தேன். குச்சியை கொடு.
இது அலோசாரஸ். இது 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. அலோசாரஸ் என்ற பெயர் வேறு வகையான பல்லி என்று பொருள்படும். இது மிக பிரபலமான இறைச்சி உண்ணும் டைனோசர். ஆமாம், கண்டுபிடித்தேன். இப்போது உன்னை பின்வாங்கலாமா? இது பஜாடாசாரஸ். அவங்கள் ஏன் அந்த முட்கள் தேவைன்னு யாருக்கும் தெரியாது. பஜாடாசாரஸ் மிகவும் விசித்திரமான தோற்றம் கொண்ட டைனோசர். பின்வாங்குவோம் பஜாடாசாரஸ். அதை நீர் பார்த்தீர்களா? ஓஹ் என் கடவுளே, இது ஸ்பைனோசாரஸ். அதன் 7 அடி நீளமான முதுகெலும்புக்காக பெயரிடப்பட்டது. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. ஆம், அதை பெற்றேன். நீ வந்த இடத்துக்கு திரும்ப போவோம் ஸ்பைனோசாரஸ். அடடா, இது கிரைபோசஸ். கிரைபோசூசஸ் ஒரு டைனோசர் அல்ல, ஆனால் ஒரு பெரிய அழிந்த முதலை. சரி, இதை செய்வோம். ஆம், கண்டுபிடித்தேன். கிரைபோசஸ். பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், இது பாராசுரோலோபஸ். இந்த டைனோசர் தனது நீண்ட சிகை தொகுக்காக பிரபலமானது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சரி டைனோ, போகலாம். டைனோசர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஓ, அங்கே. இதை பாருங்கள். வாவ், இது தெரிசினோசாரஸ். அதன் பெயர் நீந்தும் பல்லி என்று பொருள்படும், ஏனெனில் இது 3 அடி வரை பெரிய நகங்கள் கொண்டது. ஓயோ, கண்டுபிடிச்சேன். போகலாம். அதை நீர் கேட்டீர்களா? அது வாழை அறையிலிருந்து வருகிறது. ஒரு நொடியில் உங்களிடம் திரும்பி வருகிறேன். வாவ், என்ன மறுபடியும் முடியாது. இது மொசாசோரைஸ், ஒரு கடல் உச்ச வேட்டையாடி. ஆனால் இது டைனோசர் அல்ல, இது ஒரு பரந்த கடல் வழி ரெப்டைல். உங்களை உள்ள கொண்டு போவோம். என்ன இன்னொரு? வாவ், ட்ரைசெராடாப்ஸ். அதன் பெயர் ட்ரைசெராடாப்ஸ். 3 கொம்புகள் கொண்ட முகம் என்று பொருள். கண்கள் மேல் 2 பெரியவை மற்றும் மூக்கில் ஒரு சிறிய ஒன்று. இது மிகவும் பெரியது. சுமார் 30 அடி நீளம், 10 அடி உயரம் மற்றும் 12 டன் வரை எடை கொண்டது. உங்கள் ட்ரைசெராடாப்ஸ் கிடைச்சது. உங்களை மீண்டும் இடத்தில் கொண்டு செல்கிறோம். என்ன இது எங்கிருந்து வருகிறது? அடடா, டெரோடாக்டைல்கள் டைனோசர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? அவை உண்மையில் பறக்கும் ரெப்டைல்கள், டெரோசோர்கள் என்று அழைக்கப்படும் தனி தொகுதிக்குச் சேர்ந்தவை.
உங்களை மீண்டும் கொண்டு போவோம். அடடா, இது பிராசியோசாரஸ். வாவ், இவ்வளவு நீண்ட கழுத்து. பிற டைனோசர்கள் எட்ட முடியாத உயரமான 40 அடி உயரத்தில் உள்ள மரங்களில் இருந்து இலைகளை புரட்ட முடியும். ஆம், கிடைச்சது. என்ன, அதை நீ கேட்டாயா? இது இண்டோமினஸ் ரெக்ஸ். இது ஒரு கற்பனை டைனோசர், உண்மையான டைனோசர் அல்ல. வாவ், இதன் வலிமை, புத்திசாலித்தனம், மறைவு மற்றும் வெப்பமூட்டம் போன்ற ஆபத்தான பண்புகள் உள்ளன. உங்களை மீண்டும் கொண்டு போவோம். இது டீரெக்ஸ். உதவவும். இன்னொன்று. ஓடு அலெக்ஸ், நான் இன்னொன்றை காண்கிறேன். ஸ்டெபி, கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் உதவ இங்கே இருக்கிறேன். ஆம், எங்களை உதவவும் விரைவாக. நன்றி ஸ்டெபி. ஸ்டெபி, அது ஒரு அதிர்ஷ்ட வேட்டை. கவலை இல்லை, வீடு திரும்புவோம். நண்பர்களே, டைனோசர் அளவுகள் இனி குழப்ப முடியாது. ஓ ஆம். காத்திருங்கள், பிராசியோசாரஸ் காணவில்லை. நான் அதை வெளியே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, டைனோசர்களா? சிகப்பு விளக்கு. ஏவா வெளியேற்றப்பட்டார். நான் தோற்றேன். பச்சை விளக்கு. சிகப்பு விளக்கு. அலீஸ் வெளியேற்றப்பட்டார். ஓ மை காட். பச்சை விளக்கு. நான் வெற்றி பெற்றேன். வாழ்த்துக்கள் ஸ்டெபி. ஸ்டெபி, நீ வெற்றி பெற்றாய். அதனால ஏவா மற்றும் அலீஸ், நீங்கள் அனைத்து தட்டுக்களையும் கழுவ வேண்டும். எப்படியும் இல்ல. இதை செய்வோம் அலீஸ். சரி. சரி, போங்க. நல்லா செய்த. நீங்க சரியான பெட்டியில காலை வைத்தா நீங்கள் வெற்றி பெறுவீங்கள். தவறான பெட்டியில குதிக்காத.
இதுல நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். 3 2 1 போ. ஆம் ஆஃப். ஆம். 3 2 1 போ. ஹஹா, அலிஸ் நீ வெளியேறினாய். தயாராக இருங்கள். 3 2 1 போ. ஆமா. இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. நானும் ஆமா. தயாராக சீராக போ. ஹாஹா, ஏவா நீ வெளியேறினாய். ஏய், நான் வெற்றி பெற்றேன். வாழ்த்துக்கள் ஸ்டெபி. ஹாஹா, ஸ்டெபி வென்றது. இதன் பொருள் நீங்கள் அனைத்து குப்பைகளையும் வகைப்படுத்த வேண்டும். சரி, இதை செய்வோம். பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக்கிற்கு செல்லும். வாழைப்பழம் கரிமமாகும். சிறந்த குழுவணி. குப்பைகளை வகைப்படுத்தி இயற்கையை பாதுகாக்குங்கள். இசைக்கருவி நாற்காலி சவாலுக்கு வரவேற்கிறோம். நிறுத்து. ஓ இல்ல, நான் வெளியேறினேன். அலெக்ஸ் நீ தோத்த. ஊ, நிறுத்து. ஏய், நான் தோற்றேன் என நினைக்கிறேன். ஸ்டெபி நீ தோற்றாய். ஆகவே உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். நானே மட்டும்? மற்றவங்க என்ன? அலீஸ், அலெக்ஸ். துக்கப்படாதே ஸ்டெஃபி, நான் உனக்கு உதவுகிறேன். ஈவா, இந்த அறை மிகவும் குழப்பமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு உதவுகிறேன். அதனை எல்லாம் பெட்டியில் சேகரிப்போம். இந்த சுத்தம் செய்யும் பணியை கொஞ்சம் வேடிக்கையாக ஆக்குவோம். இது கடைசிதான். நன்றாக சூப்பராக செய்தாய். செய்தாய். எனக்கு உதவியதற்காக நன்றி ஈவா. குழந்தைகளே, உங்கள் அறையை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டி இப்போது தொடங்குகிறது. அருமை. என்ன இது சமவெளியா? இப்போது உங்கள் முறை.
இந்த கார்னோடாரஸ் அற்புதமாக இருக்கிறது. வேலோசிராப்டர் ரொம்ப ஸ்டைலா இருக்கே. இது முற்றிலும் அற்புதமானது. என்ன நடக்கிறது? கவலைப்படாதே, நான் இதை சமாளிக்கிறேன். ஐயோ இல்ல. டாஷா, அலெக்ஸ், ஓடுங்கள். டாஷா, அலெக்ஸ், கவலைப்படாதீர்கள். மந்திர குச்சி டைனோசாரை மீண்டும் விளையாட்டு பொம்மையாக மாற்றிவிடும். உங்க குச்சி எங்கே? ஓ இல்ல, நான் அதை இழந்து விட்டேன். கவலைப்படாதே, இங்கேயே இரு. இல்ல, இது மிகவும் ஆபத்தானது. கவனமாக இரு. இது ஹெரேராசாரஸ். இது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசார்களில் ஒன்றாகும். இது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது அழகாக இருந்தாலும் வேகமாகவும் ஆபத்தானவையாகவும் இருந்தது. என் குச்சியை பெற்றேன். ஆஹா, ஆமா ஆமா. கூவியம். சந்தோஷம். மக்களே, இவை டைனோசார்களை மீண்டும் வைத்து விடுவோம். டாஷா, அலெக்ஸ், அனைத்து டைனோசார்களையும் கண்டுபிடிப்போம். ஆனால் நினைவில் கொள்வீர்கள், இந்த மந்திர குச்சியுடன் நாம் எந்த டைனோசாரையும் ஒரு பொம்மையாக மாற்ற முடியும். ஆபத்தானது போல தோன்றுகிறது, ஆனால் வேடிக்கையாக உள்ளது. சரி, இது செய்வோம். பிசாசு வேட்டைக்கு போகலாம். அவன் எங்கே? டைனோசார் எங்கே? அதை கேட்டீங்களா? வாவ், இது கெட்சல் காட்லஸ். வாவ், அது டைனோசார் அல்ல, அது ஒரு பீரசாரா இருந்தது. அது ஒரு சிறிய விமானத்தின் அளவுக்கு இருந்தது. ஆம், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. இது மஜுங்கசாரஸ். இதற்கு குறுகிய மூக்கு மற்றும் நிறைய பற்கள் இருந்தன. இதன் தலையில் சிறிய கொம்பு இருந்தது. நீங்களை இப்போது திரும்ப வைக்கலாம். இது வேலோசிராப்டர் நீல. அவள் உடலின் கீழே ஓடும் நீல வளைவு கொண்டிருக்கிறாள். அவ்வாறுதான் அவள் பெயர் பெற்றாள். ஆஹா, இல்லையே. உன்னை மீண்டும் மாற்றுவோம் டைனோ. நீங்கள் சொந்தமான இடத்துக்கு திரும்ப செல்ல வேண்டிய நேரம். வாவ், இது கேரிகோசாரஸ். அதன் பேர் ஹெல்மெட் ஃபல்லி என்று பொருள்படும். அதுக்கு ஹெல்மெட் போல பெரிய கிரீஸ்ட் இருந்தது. பிடிச்சிட்டேன். இந்த சுவர் நிறைய விஷயங்களால் நிரம்பி இருக்கு. இது போரிலோபெல்டா. இது ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தது. அருமையாக இருக்கிறது. உன்னை திருப்பி வைப்போம் டைனோ. நான் ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு டைனோசார் எதுவும் அணுக முடியாது. இது இன்ட்ரோப்டர். இந்த டைனோல அது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு வில்லன் டைனோசார். பயங்கரமானது, புத்திசாலி மற்றும் முற்றிலும் காட்டு.
திருப்பிக் கொண்டு செல்வோம். நான் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இது பைரோராப்டர். இது நெருப்பு திருடன் என்று அர்த்தம். அறிவியலாளர்கள் இதை இறகுகளால் மூடப்பட்டுள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த ராப்டர் சின்னதாக இருந்தாலும் வேகமாக இருந்தது. ஆமாம், ஆமாமே, ஆம். இது சூனிசெராடாப்ஸ். இதுக்கு 2 கொம்புகள் இருந்தது. இது ஒரு மாடு அளவிற்கு இருந்தது. திரும்பி செல்வதற்கான நேரம். இது அத்ரோசிராப்டர். இது ஒரு நாய் அளவுக்கு இருந்தது, ஆனால் சினிமாவில் இது மிகப்பெரியதாக உள்ளது. விளையாட்டுக்காக. வாங்க, உங்களை திருப்பி கொண்டு செல்வோம். இது டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ். இது உண்மையான டைனோசார் அல்ல. ஆஹா, எவ்வளவு பயமக்தமாக இருக்கிறது. டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ் ஒரு ஆய்வு கூடத்தில் உருவாக்கப்பட்டது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது எலாஸ்மோசாரஸ். இதற்கு 72 எலும்புகள் கொண்ட மிகவும் நீண்ட கழுத்து இருந்தது. பூமியில் உள்ள எந்த வேறு உயிரினத்திலும் நீளமானது. வாங்க, உங்களை வீட்டிற்கு திருப்பி கொண்டு செல்வோம். இது யாங்ஷுவானோசாரஸ். அவன் பள்ளி பேருந்து அளவிற்கு நீளமாக இருக்க முடியும். வாங்க, அதை சென்று வாங்குவோம். ஆமா, அப்படியே. இது ஜெனியோடெக்ஸ்டரஸ். இது ஒரு சிறிய டீரெக்ஸ் போல தெரிகிறது. இது கார்னோடோரஸ். அவனது பெயர் மாமிசம் சாப்பிடும் காளை என்று பொருள். அவனது கொம்புகள் காரணமாக அவனது சின்னதான மற்றும் அழகான கைகளை பாருங்கள். வாங்க போகலாம். நாங்கள் சாதித்தோம். ஹே, நாங்கள் சாதித்தோம். ஏவா, டாஷா, நான் என்ன கண்டுபிடித்தேன் பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. சரி சரி சரி.